ஒரு சின்ன குழந்தைங்க 2 பேருமே அவங்க அம்மா, அப்பா சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல பிரிஞ்சு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத அவங்களோட வலிகள ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வெண்பா கூட ஐஸ்வர்யாவுமே சேர்ந்திருக்கிறாங்க. தீபிகா, தீபன் இவங்க 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலையில இப்ப அந்த குழந்தைய இப்ப ஆட்டோல தான் அனுப்பி வைக்கிறாங்க. அதே ஆட்டோல தான் வெண்பா போறாங்க அப்படிங்கிறதால, சரி ஈவினிங் டைம்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா, அப்பா என்ன நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு கதை சொல்லுவாங்க. எனக்கு ஹோம்வொர்க்லாம் நல்லா சொல்லிக் குடுப்பாங்க. லீவ் நாள்ல நாங்க வெளியில போவோம் அப்படிங்கிற மாரி வெண்பா அவங்க டாடா பத்தியும், மல்லியம்மாவ பத்தியும் அவ்ளோ பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க ஐஸ்வர்யா ரொம்பவே ஏக்கத்துல இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் அனுபவிச்சதே இல்ல. என் அம்மா கூட எப்பவாச்சும் வேலைக்கு தான் போயிருவாங்க. நான் என் தாத்தா கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ உனக்கு அப்பா இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப அப்பாவும் இருக்கிறாங்க. ஆனா 2 பேருமே எப்போதுமே ஃபைட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அந்த குழந்தை சொல்றப்ப அந்த குழந்தையோட முகத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவ்ளோ ஏக்கமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த 2 குழந்தைகளுமே நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. "நீ வேணா எங்க வீட்டுக்கு வந்துடுறியா?" அப்படிங்கிற மாரி வெண்பா கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க குழந்தை அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. அது எப்படி ஒரு குழந்தை அப்படியே அடுத்த வீட்டுக்கு வந்துர முடியும்? அதெல்லாம் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே வெண்பா கூப்பிடுறாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் சரி வராது." அப்படிங்கிற மாரி இப்ப ஐஸ்வர்யாவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த தீபிகா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே மல்லிய கண்டாலே அவங்களுக்கு புடிக்காது. மல்லியோட குழந்தை கூட இவங்க எப்படி கான்டாக்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஐஸ்வர்யாவ சத்தம் போட தான் செய்வாங்க. அந்த குழந்தை கூட நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி இவங்கள வார்ன் பண்ணி கண்டிக்கிறதுக்குமே நெறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இந்த தீபிகாவ பொறுத்தவரைக்கும் மல்லிய பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்த அவங்க ஓரம் கட்டி இந்த சுடரோட இறப்புக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் அவங்க எப்பதான் பண்ண போறாங்களோ, அப்கமிங் ஸ்டோரி லைன்ல தீபிகா அந்த முயற்சியில இறங்குனாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். நீங்க இத எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.